டொனால்ட் ட்ரம்ப் காசாவை தானே எடுத்து விடுவேன் என்று செய்ததாக வெளியிட்ட அறிக்கைக்கு பல நாடுகள் பல்வேறு விதமாக பதிலளித்துள்ளன. சில மீடியாக்கள் ட்ரம்ப் இதிலிருந்து பின்வாங்கிவிட்டதாக ரிப்போர்ட் செய்துள்ளன. ஆனால் ட்ரம்ப் மிகவும் துல்லியமாக மீண்டும் ட்வீட் செய்துள்ளார். தனது நோக்கம் காசாவை எடுப்பதே என்று வலியுறுத்தியுள்ளார். காசாவை எடுத்தல் லெபனானாக இருந்தாலும் சீரியாவாக இருந்தாலும் அதை மாற்றி இஸ்ரேலை பெரிதாக்குவது ஒரு பிப்ளிக்கல் ப்ராஃபசி என்று கருதப்படுகிறது. நான் அமெரிக்கன் மீடியாவில் படித்ததாவது, இதை ட்ரம்ப் செய்யாவிட்டால் அவரது பொலிட்டிக்கல் லைஃப் முடிவுக்கு வரும். இதுதான் ரியாலிட்டி. இப்போது இங்குள்ள ஒரு மீடியா, அதன் பெயரை நான் குறிப்பிட மாட்டேன், காசாவை தொட முடியாது என்று கூறுகிறது. காசாவை ஏன் தொட முடியாது? காசாவை எடுத்து விடுவேன். பலரிடம் விசாரித்த போது தெரிந்தது, ஜார்டன், ஈஜிப்ட் ஆகிய நாடுகளுடன் பேசி அக்ரிமெண்ட்ஸ் தயாராகிவிட்டதாக. ஆனால் இந்த அக்ரிமெண்ட்ஸுகள் சைன் செய்யப்படவில்லை. இந்த 2 நாடுகளுக்கும் அமெரிக்கா கூறியுள்ளது, இதை செய்தால்தான் உங்களை நாங்கள் சப்போர்ட் செய்வோம். இந்த 2 நாடுகளுக்கும் எக்கனாமிக் பிரச்சனைகள் உள்ளன. இவை IMF, வேர்ல்ட் பேங்க் போன்றவற்றிலிருந்து லோன்ஸ் தேவைப்படுகின்றன. இவை அனைத்தும் அமெரிக்கா கண்ட்ரோல் செய்கிறது. இதுதான் ரியாலிட்டி. பிரான்ஸ், ஜெர்மனி, அயர்லாந்து போன்ற சில நாடுகள் கூறியதை அமெரிக்கா கவனிக்கவே இல்லை. அமெரிக்கா இந்த விஷயத்தில் ஒரு உறுதியான டிசிஷன் எடுத்துவிட்டது. இது அவர்களின் பாலிசியின் ஒரு பகுதி. ட்ரம்ப் பல இடங்களில் இதை பலமுறை குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் ஒரு சிறிய நாடு, அதை பெரியதாக மாற்ற வேண்டும். இதை அவர்கள் ஒரு பிப்ளிக்கல் விஷயமாகவே பார்க்கிறார்கள். ட்ரம்புடன் தொடர்புடைய ஒரு நபருடன் நான் ஃபோனில் பேசினேன். அவர் ஒரு பாஸ்டர். அமெரிக்காவில் ட்ரம்புடன் நல்ல தொடர்பு வைத்திருப்பவர். இந்த பாஸ்டர் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன். அவர் கூறிய ஒரு பாயிண்ட், இதை ட்ரம்ப் செய்யாவிட்டால் வேற யார் செய்வார்கள்? இதை ட்ரம்ப் தான் செய்ய வேண்டும். இது ஒரு பிப்ளிக்கல் ப்ராஃபசி. அதனால் ட்ரம்ப் இதை செய்வார். செய்யாவிட்டால் டொனால்ட் ட்ரம்ப் என்ற ஒருவர் இருந்தும் பயனில்லை. இதைத்தான் அந்த பாஸ்டர் என்னிடம் கூறினார். காசாவை கைப்பற்றுவது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் படைகள் லெபனானில் நுழைந்து பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் கூறிய போதிலும் அங்கிருந்து திரும்பி வரவில்லை. தெற்கு லெபனான் இன்னும் இஸ்ரேலின் கைகளிலேயே உள்ளது. இந்த விஷயத்தில் அமெரிக்கா என்ன சொல்கிறது? ஃபார் அ டைம் பீயிங் இஸ்ரேல் அங்கேயே தங்கும். டமாஸ்கஸின் அருகே வரை இஸ்ரேல் படைகள் முன்னேறியுள்ளன. இப்போது சிரியா எதுவும் பேசவில்லை. அவர்கள் அங்கேயே தங்கி அங்கே தளங்கள் கட்டுவார்கள். அதாவது இந்த பிரதேசங்களை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். இதுதான் உண்மை. இதற்கிடையில் காசா என்று சொல்லப்படும் சிறிய பிரதேசத்தை மீண்டும் கட்டி எழுப்ப நேரம் எடுக்கும். காசாவை பற்றி வாசித்து பார்த்தால் இந்த விஷயம் புரியும். அதாவது 10 கட்டிடங்கள் இருந்தன, 8 கட்டிடங்கள் இடிந்து போயுள்ளன. பின்னர் மக்கள் எங்கே தங்குவார்கள்? குடிசைகளில் தங்க வேண்டியிருக்கும். யார் இவர்களுக்கு உணவு கொடுப்பார்கள்? முக்கியமாக அமெரிக்காவின் நிதியை பயன்படுத்தியே அங்குள்ளவர்களுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. அமெரிக்கா சிறிது நேரம் கழித்து அவர்களை அங்கிருந்து வெளியேறச் சொல்லும். அதாவது காசாவை மீண்டும் கட்டி எழுப்ப அங்குள்ளவர்களை வெளியேறச் சொல்லும். சிலரை எகிப்துக்கும் சிலரை ஜோர்டானுக்கும் அனுப்புவார்கள். அதுதான் தீர்வு. பின்னர் அதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து மீண்டும் கட்டி எழுப்பும். பின்னர் அதற்குள் கிறிஸ்துவர்கள் மட்டுமே தங்க அனுமதிக்கப்படுவார்கள். இந்த விஷயத்தை உறுதியாக சொல்லும். இதுதான் அவர்களின் திட்டம். ட்ரம்பின் ட்வீட் செய்தது அவர்கள் இந்த திட்டத்திலிருந்து பின்வாங்க மாட்டார்கள் என்பதுதான். உலகில் யார் சொன்னாலும் இனி அவர்கள் கேட்க மாட்டார்கள். பேசிக்லி இட் இஸ் அ பிப்ளிக்கல் ப்ராஃபசி. அப்படித்தான் இந்த பாஸ்டர் என்னிடம் சொன்னார். அதனால தான் ட்ரம்ப் அதை செய்தார். அதற்காகவே ட்ரம்புக்கு அவர்கள் ஓட் செய்தார்கள், சப்போர்ட் செய்கிறார்கள். அதிலிருந்து ட்ரம்ப் எப்படி விலக முடியும்? இதுதான் உண்மை. அந்த விஷயத்தை மீண்டும் நான் தெரிவிக்கிறேன். இங்குள்ள பல யூடியூபர்களும் மற்றவர்களும் காசாவின் விடுதலை என்று சொல்கிறார்கள். அது உங்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்படுவதுதான். அதை நம்ப வேண்டாம். காசா இனி எந்த காரணத்தை கொண்டும் ஹமாஸின் கைகளுக்கோ பாலஸ்தீனியர்களின் கைகளுக்கோ போகாது. இதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கைப்பற்றப் போகிறார்கள். சவுதி அரேபியாவும் UAEயும் இதற்கு முழு ஆதரவு அளித்துள்ளன. அதோடு இந்த நிகழ்வு நடக்கும். இதற்கு எதிராக உலகில் எந்த நாடு நினைத்தாலும் எதுவும் செய்ய முடியாது. அந்த முடிவோடு முன்னேறும். ஏனென்றால் இவர்களுக்கு இராணுவ சக்தி உள்ளது. மேலும் 2 நாடுகளின் கைகளில் பணமும் உள்ளது. அவர்கள்தான் இந்த உலகை கட்டுப்படுத்துகிறார்கள். மற்ற எந்த நாடும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். காசாவில் இவ்வளவு குண்டுகள் வீசப்பட்டன. ஒரு நாடு கூட அங்கு நுழைந்து இஸ்ரேலை தடுக்க முடிந்ததா? துருக்கி என்ன சொன்னது? நாங்கள் தலையிடுவோம். ஜோர்டான் அப்போது என்ன சொன்னது? பயங்கரமாக தலையிடுவோம் என்று சொன்னது. இவர்களுக்கு தலையிட தைரியமில்லை. அதுதான் உண்மை.
சுற்றிலும் அமெரிக்கன் தளங்கள் உள்ளன. அங்கு தலையிட்டால் பெரிய அளவில் பதிலடி கிடைக்கும். வெறும் வார்த்தைகளால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக விளையாடுவது எளிதல்ல. அவர்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள். மதப்பூர்வமான காரணமும் உள்ளது. பிப்ளிக்கல் ப்ராஃபஸி உள்ளது. அதனால தான் இது நடந்தே தீரும். இங்கிருந்து இந்த பாலஸ்தீனியர்களை வெளியேற்றுவோம். அது எங்கள் முடிவு. நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் என்று துல்லியமாக ட்ரம்ப் சொன்னார்.